ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வெல்கம். 6th 9th தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குன்னு சொல்லி ஓடிடாதீங்க. இங்கே பாருங்கள், தமிழ் மீடியம் என்கிட்ட இருக்குது. ஓகேவா, கொஸ்டின் எல்லாமே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். 2 கொஸ்டின் காட்டிடுறேன் டக்குன்னு. ஓகேவா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பார்த்து அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. அப்படியே பெல் பட்டனையும் ஆலில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகேவா, ஏன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அப்லோட் பண்ணுறோம். 6th சயின்ஸு நாளைக்கு காலங்காத்தாடி கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது முக்கியம், பார்த்து பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கள். பீப்புள் ஹூ மேட் மெரினர் கம்பஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஸ்கிப் பண்ணி அப்படியே பாருங்கள், உங்களுக்கு தமிழ் மீடியம் வந்துடும். ஓகேவா, நீங்கள் எதுக்கு இங்கிலீஷ் மீடியம் தேவையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்புறம் பாருங்கள் 1 2 3 4 5 பார்த்துட்டிங்களா. ஸோ சூஸ் இது. அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள். த மேக்னெட் ஆல்வேஸ் ஹேஸ் டேஷ் போல்ஸு. டேஷ் இஸ் பில்ட் ஆன் ரிவர்ஸ் டு ரெகுலேட் வேர் ஃப்ளோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட் வாட்டரு. டேஷ் இஸ் கால்ட் as farmer's best friend. Dash is the process of converting waste materials into new materials. The juice of the leaves of dash plant relieves caught and bronchitis. அப்புறம் a cylindrical magnet has only one pole. Condensation results in the formation of dew on grass. Plaster of Paris is obtained from hearing gummies. இதெல்லாம் ட்ரூ ஃபால்ஸ். ஓகேவா, கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதணும். ஓகேவா, அப்புறம் மேட்ச் தான் ஃபாலோயிங் பாருங்கள். 60 மார்க்கில் 20 மார்க் 1 மார்க்லேயே வந்துடுதுப்பா. சர்ஃபேஸ் வாட்டர், சிமெண்ட்டு, ஸ்மோக்கு, க்ளோவு, அப்புறம் கீபோர்டு. ஸோ கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ரப்பரு, நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல், அயன். ஸோ இதெல்லாம் படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கப்பா. அனாலஜி இது. ஓகேவா, அடுத்து 2 மார்க் பாருங்கள். மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்க? 15 கேட்டுப்பான்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13ல் நீங்கள் 10 எழுதணுப்பா. 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா, கரெக்டாக படித்து பார்த்து எது உங்களுக்கு தெரியலையோ அதை விட்டுருங்க சாய்ஸில். ஓகேவா, சிம்பிளாக தான்ப்பா இருக்குது. அடுத்து 5 மார்க் பாருங்கள். ஸோ 39 40 41 42 43 44 மொத்தம் 6 இருக்குப்பா. ஓகேவா, மொத்தம் 6ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட்ப்பா. இங்கிலீஷ் மீடியம் பார்த்தாச்சு, அடுத்து தமிழ் மீடியம் பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்க்கோங்க. அடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ போடுவேன். ஓகேவா, மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைபாக தட்டி விட்ருங்க. அப்புறம் மறந்துடாதீங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் கோவப்பட்டுப்பேன், கோச்சிப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, ஓகே, தமிழ் மீடியம் பார்த்துடலாமா? ஓகே, தமிழ் மீடியம் வந்தாச்சு. தமிழ் மீடியம் பாருங்கள். சேம் அதே கொஸ்டின் பேர் தமிழ் மீடியத்தில். ஸோ 1 2 3 4 5 பாருங்கள். அப்படியே பார்த்துட்டிங்களா? சரியாக விடையை தேர்ந்தெடுங்க. சூசிட்டு அடுத்து பாருங்கள். ஃபில்லப்ஸ் பாருங்கள். ஒரு காந்தத்துக்கு எப்பொழுதும் டேஷ் துருவங்கள் இருக்கும். நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தின் முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே டேஷ் கட்டப்படுகிறது. உடலின் நண்பனை அழைக்கப்படுவது டேஷ் ஆகும். டேஷ் என்ற நிலவின் மூலம் கழிவுப் பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம். டேஷ் இறையின் சாறு எருமையிலும் அப்புறம் பார்ப்பு சளியிலும் குணமாக்கப்படுகிறது. ஓகே, அப்புறம் சரியாக தவிர ட்ரோவர்ஸ் பாருங்கள். அப்புறம் மேட்சிட்டு பொறுத்துக்க அப்படி லைனாக பாருங்கள். அடுத்தவங்களுக்கான ஒப்புமை தருக அனாலஜி. அடுத்து குருவினா, குறுகிய விடையெளி. மற்றவங்களுக்கு ஏதேனும் 10 எழுதுங்க. ஓகேவா, 13 கேட்டிருப்பாங்க. நீங்கள் 10 மட்டும் எழுதுனா போதும். கரெக்டாக படித்து பார்த்து எந்த 10 உங்களுக்கு தெரியுதோ அந்த 10 எழுதிக்கோங்க. ஓகேவா, மொத்தம் இதில் 13 இருக்குது. விரிவான விடையெளி ஏதேனும் 3 மட்டும். 39 40 41 42 43. உன்னிடம் ஒரு இரும்பு ஊசி தரப்படுகிறது, அதனை நீ எவ்வாறு காந்தமாக்குவாய்? ஸோ இது வந்து 5 மார்க்ப்பா. ஓகேவா, மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. 6ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இதோட உங்களுக்கு முடிஞ்சு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த வீடியோவை அடுத்தடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் தான் முக்கியம். மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க. ஓகேவா, ஓகே சில குட்டீஸ், தச்சு நினைக்கிறப்ப வீடியோ வெயிட் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை சில குட்டீஸ், பை.